ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து மீஷோ ப்ராடக்ட் தான் பார்க்கலாங்க. நான் வந்து பாப்பாங்களுக்கு 2 டிஃபன் பாக்ஸ் வாங்கினேன், 2 பேருக்கும் ஒன்று. நான் வந்து பெரிய பாப்பா பையனுக்கு வந்து க்ரீன் கலர் ஆர்டர் பண்ணேன், சின்ன பையனுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா ரெண்டும் சேமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்க. ரெண்டுமே வந்து க்ரீனாக இருக்குது. இன்னொன்று வந்து அவ்வளோவா நல்லா இல்லைங்க, பிடிக்கல எனக்கு. இதோட உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க, ஆனால் வந்து ப்ராடக்ட்டுக்கு அது ஏற்ற மாதிரி இல்லை. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு இந்த ப்ராடக்டை பார்த்து. அது ஓப்பன் பண்ணும்போது சரி, ஃபஸ்ட்டு வந்து க்ரீனு பெரிய பையனுக்கு வந்துச்சு, ஹாப்பி ஆகிட்டேன். அவன் வந்து க்ரீன் தான் பண்ண சொன்னான், அதனால் க்ரீன் பண்ணிட்டேன். சின்ன பையன் வந்து ஆரஞ்சு பண்ணதானே, இது ரெண்டுமே க்ரீன் ஆகிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா சரி என்ன பண்ணுறது, இப்போது ரிட்டர்ன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். ரிட்டர்ன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டீல் டேக்ஷா மாதிரி ஆர்டர் பண்ணது, தாலி அப்படின்னா சாம்பாரெல்லாம் செய்யலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணேன். அப்படி எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் பார்த்தது கொஞ்சம் பெருசாக தான் பார்த்தேன், ஆனால் ரொம்பவே சின்னதாக இருக்குது. இதுவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது கொஞ்சம் ஏமாற்றமாக ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, கொஞ்சம் யோசிச்சுனே இருக்கிறேன். அது பெரிய பையன் 2 பேருதும் வந்து கீழே வந்து ஒரு ஃபோக்கும் ஒரு ஸ்பூனும் இருந்துச்சு, அது மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் பிளாஸ்டிக் தான், அது ஒன்றும் ஸ்டீல் இல்லைங்க. இருந்தாலும் கொஞ்சம் இந்த வாட்டி மனசு கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு வாங்குகிறப்ப வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி இந்த பாத்திரமும் கீழே வந்து அவ்வளோ வெயிட் இல்லை. அந்த மேலே மூடி இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. இது வந்து வெயிட்டே இல்லாதக்குது. இதில் எதனா செஞ்சால் கீழே அடி பிடிச்சிரோன்னு நினைக்கிறேங்க. எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் வந்து அந்த அடி பிடிக்காது, இதில் வந்து அடி பிடிச்சிரோன்னு தான் நினைக்கிறேன். பாருங்களேன், அது வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது என்னடா இது இவ்வளோ சின்னதாக்குதே அப்படின்னு யோசிச்சுனே ஓப்பன் பண்ணேன். ஹஸ்பண்ட் ஏற்கனவே சொன்னார், வேண்டாம் சின்னதாக இருக்கும், காஃபி டேக்ஷா மாதிரியே தான் இருக்கும், அது எதுக்கு அப்படின்னு. இல்லை வாங்கலாம், நான் பிடிக்கலனா ரிட்டர்ன் பண்ணிடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தினேன். நான் கண்டிப்பாக இதை பார்த்தாருன்னா ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேண்டவே வேண்டான்னு தான் சொல்லுவார். ஒரே சந்தோஷமான விஷயம் என்ன, ரிட்டர்ன் பண்ண அடுத்த செகண்டே நம்மளுக்கு காசு வந்துடுது இல்லைங்களா, அது ஒரு சந்தோஷம். இதுலேருந்து இன்னும் கூட காசு வரல. அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன், மிக்ஸி ஜாரு. அது வந்து மிக்ஸிக்கு வந்து சூட் ஆகலன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணேன். இன்னும் கூட அது பைசா வரல. ஆனால் மீஷோவில் அப்போவே வித்தின் செகண்டில் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு இன்னும் உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இது பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.